ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, சின்ஜிண்டா கம்பெனியில் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம சாகோ டொமேட்டோ இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி தான் அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய அலுவலர் வந்து நம்மளுடைய விவசாயிக்கிட்ட இருந்து தோட்டத்திலிருந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதனுடைய ஃப்ரூட் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதனுடைய காய் பிடிப்பு தன்மை எப்படி இருக்குது, அதை பற்றி வந்து தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது மாதிரி தக்காளி நாற்றுகள் எந்த கம்பெனி ஸ்டாண்டர்டான கம்பெனி வந்து நாற்று வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் அணுகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இயற்கையான உரங்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து அணுகலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் இளவராஜன். நான் சிஞ்சநகரத்துலேருந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராயக்கோட்டை மார்க்கெட்டில் மெட்ரன்ற ஊரில் இருக்கோம். அந்த மெட்ரையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விவசாயி வந்து நம்ம சாகோ போட்டிருக்காரு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாம்பிள் எடுத்திருக்காரு, 3 அறுவடை எடுத்திருக்காரு. இந்த தோட்டத்தை பற்றி நான் பேசுகிறேன் இப்போ உங்களுக்கு. இந்த செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புஷி டைப்பில் நல்லா பெருசாக இது வரைக்கும் 4 அடி ஹைட் வந்திருக்கு. செடியோட இடைவெளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5லேருந்து 5 அடி வரைக்கும் கேப் போட்டிருக்காரு. செடிக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.25லேருந்து 1.5 அடி வரைக்கும் இடைவெளி விட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்துலேயும் வந்து உங்களுக்கு 6லேருந்து 7 காய் வரைக்கும் பிடிச்சிருக்கு. இதில் காயோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90லேருந்து 110 கிராம் காய் வெயிட் வரும். அதோட கெட்டி பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா கெட்டியாக இருக்கும். நீங்கள் எந்த தக்காளி மார்க்கெட்டுக்கு போனாலும் சாகோ வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. இப்போ மட்டும் இல்லை, 3 வருஷம் கடந்த 3 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குற ஒரே ரகம் தக்காளி சாகோ மட்டும்தான். எதனாலன்னா சாகோ கலர் பாருங்கள், நீங்கள் வைக்க கலர் ஏறிட்டே இருக்கும். டார்க் ரெட் கலரில் இருக்கும் நம்ம சாகோ தக்காளி. அதனாலே வந்து மார்க்கெட்டில் அதிக விலை கொடுப்பாங்க. சில விவசாயிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கு வந்து அதிகமாக உதிருது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து மேலே வரைக்கும் சைஸ் வரல. இது ரெண்டுத்துமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பொறுத்தாங்க நம்ம ரகம் இருக்குது. ஏன்னா இது வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டி. நீங்கள் வந்து அதிகமாக உரம் கொடுத்து ஃபெர்டிலைசர்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சைஸ் வருங்க. இந்த ரகம் மேலே வரைக்கும் சைஸ் நல்லா பெரிய சைஸ் வரைக்கும் மேலே வரைக்கும் நல்லா சைஸ் வருங்க. நல்லா உரம் கொடுக்கணும், ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகக்குள்ள காய் உதிருது, மழை பெய்ய காய் உதிருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த சந்தில் பாருங்கள், கடந்த 1 மாசமா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆனால் காய் உதிரல. ஏன்னா பிகாஸ் ஆஃப் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, மருந்தடிச்சு நல்லா மெயின்டைன் பண்ணுறதுனால காய் இதெல்லாம் உதிரல. ஹையஸ்ட் ஈல்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் ஈல்டு வருது நம்ம சாகோ மட்டும்தான். நம்ம சாகோ தாங்க அதிகமான மண்டியில் அதிக விலை கொடுக்குறது சாகோ மட்டும்தான். இப்பவும் சரி எப்பவும் சரி சாகோ தான் நம்பர் 1. மண்டிக்கே ராஜா சாகோ.